الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: من جاء بالحسنة فله 10 أمثالها ومن جاء بالسيئة فلا يجزى إلا مثلها وهم لا يظلمون. وقال النبي صلى الله عليه وسلم: من حضر معصية فكرهها فكأنما غاب عنها ومن غاب عنها فأحبها فكأنه حضرها. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத்தும் சலாமும் நம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், உலமாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இங்கு கூடியிருக்கும் நம்ம அனைவரின் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் நிறைவாக கிடைக்கட்டுமாக. பேரன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பிற்கும் மிகுந்த பாசத்துக்கும் உரித்தான அன்பு சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலாவின் மிக பெரும் அருளால் புனிதமான இவ்வேளையில் முபாரக்கான இந்த மஜ்லிஸில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் நமக்கு அளித்த இந்த நல்ல வாய்ப்பை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய அடியார்களாகிய நம்மிடமிருந்து நன்மைகளை எதிர்பார்க்கிறான், நன்மைகளை விரும்புகிறான். நம்மிடம் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ள நன்மைகள் என்பது 3 விதமாக இருக்கிறது. செயலால் ஏற்படலாம், உடல் உறுப்புகளால் ஏற்படுகின்ற நன்மைகள் இருக்கின்றன. பிற மனிதனுக்கு நாம் உதவுகிறோம், தொழுகையில் கூட ஈடுபடுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஹஜ் செய்கிறோம். இது போன்ற வணக்கங்கள், இது போன்ற நன்மையை தேடிக்கொள்ளக்கூடிய வழிகளெல்லாம் செயல்களால் ஏற்படுபவை. இரண்டாவது ஒரு வழி, சொல்லால், நாவால் நன்மையை பெற முடியும். அல்லாஹ்வை திக்ர் செய்வது, குர்ஆனுடைய திலாவத் செய்வது, நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது அல்லது கற்றுக்கொள்வது, வழி தெரியாத ஒரு மனிதனுக்கு வழி சொல்வது, இது போன்று நாவால் நாம் சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய நன்மைகளும் இருக்கின்றன. இந்த இரண்டும் அல்லாத 3வது ஒரு வழியும் இருக்கிறது, மனதால். ஒரு மனிதன் தன்னுடைய மனதாலும் நன்மைகளை சம்பாதிக்க முடியும். பொதுவாக முந்திய 2 வழிகள் பயன்படுத்தப்படும் அளவுக்கு, முந்திய 2 வழிகளிலே நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதிலே எடுத்துக்கொள்ளப்படும் அக்கறை அளவுக்கு, அல்லது அதிலே நன்மைகளை பெற முடியும் என்பது பற்றி மக்கள் தெரிந்து வைத்திருக்கிற அளவுக்கு மனதாலும் கூட நன்மையை பெற முடியும் என்று தெரிந்து வைத்திருப்பது குறைவு.
அல்லது மனதாலும் நன்மையை சம்பாதிக்க முடியும் என்பதை புரிந்து அதற்கான வழிகளிலே நன்மைகளை தேடிக்கொள்வது குறைவாக இருக்கிறது. ஆகையினால மனதால் எப்படி நன்மையை சம்பாதிக்க முடியும் என்பது பற்றி சற்று விரிவான விவரங்களை நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த பெரியோர்களே, நாம் நம்முடைய மனதிலே ஆரம்பமாக எண்ணமாக எதை கொள்கிறோமோ, நம்முடைய மனதில் எதை நினைக்கிறோமோ அதுதான் செயல் வடிவிலோ அல்லது சொல் வடிவிலோ வெளிப்படுகிறது. அப்படி என்றால் நாம் சொல்லால் செய்கின்ற நன்மைகளாகட்டும், செயலால் வெளிப்படுகின்ற நன்மைகளாகட்டும், அதற்கான முதற்படி மனது, எண்ணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் தான் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று எண்ணுவார், அதற்கு பிறகுதான் அதை செயல் வடிவில் கொண்டு வருவார். ஒரு தீமையில் ஈடுபடுபவர் கூட மனதால் முதலில் அதை எண்ணுவார், விரும்புவார், பிறகு அதை செய்ய வேண்டும் என்று ஒரு உறுதிக்கு வருவார். அப்புறம்தான் அவருடைய உடல் உறுப்புகளின் மூலமாக அது செயல் வடிவம் பெறுகிறது. சொல் ரீதியான வணக்கமாக நன்மைகளாக இருந்தாலும் இப்படித்தான். எனவே எண்ணம் தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்மையானாலும் தீமையானாலும், அந்த நன்மை செயல் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சொல் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் அதற்கு முதற்படி மனது, எண்ணம். எனவே எண்ணத்தை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய எண்ணத்தின் மூலமாக கூட செயல் வடிவம் பெறாத சூழ்நிலைகளிலேயே நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளில் இருந்து நாம் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்த பெரியோர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களிலே யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு என்று ஒரு தோழர் இருந்தார். யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மஅன் என்கிற ஒரு மகன் இருந்தார். ஹஜ்ரத் மஅன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய தந்தை யஸீத் வீட்டிலிருந்து சில தங்க நாணயங்களை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு தர்மம் செய்வதற்காக சென்றார். பள்ளியிலே அங்கே அமர்ந்திருந்த ஒரு மனிதருக்கு அருகாமையில் அந்த தங்க நாணயங்களை வைத்துவிட்டு வந்துவிட்டார். அவர் எழுந்து செல்கிற போது தற்செயலாக இந்த நாணயங்களை பார்த்தால் இது அவருக்கு தர்மம் என்று விளங்கி கொண்டு அவர் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது பொதுவாக தர்மத்தை நாடி யாரோ இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் என்று கருதி அவர் எடுத்து யாருக்காவது தர்மமாக கூட கொடுக்கலாம். தான் இதை செய்தோம் என்பதை மற்றவர் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இந்த அளவுக்கு அந்த யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒளிவு மறைவாக தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இப்படி செய்துவிட்டு வருகிறார்கள். ஹஜ்ரத் மஅன் அவர்களுடைய மகனார் சொல்கிறார்கள், நான் பள்ளிக்கு சென்று அந்த மனிதருக்கு அருகிலே என் தந்தை வைத்துவிட்டு வந்த அந்த தங்க நாணயங்களை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து விட்டேன். என்னுடைய தந்தை என்னிடத்தில் பிரச்சனை செய்கிறார், மகனே இதை உனக்கு தர வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் அங்கே கொண்டு தர்மமாக தரவில்லை, நான் உன்னை நாடி இதை தர்மம் செய்யவில்லை, இது முறையாக உனக்கு சேர வேண்டியது இல்லை என்று அவர் சொல்கிறார். அவருடைய எண்ணம் என்ன? பள்ளியிலே தர்மத்துடைய நியத்தை கொண்டு வைக்கப்பட்ட ஒரு நாணயம், அதை நான் எடுக்கிறேன், அது பொது அனுமதியாக வைக்கப்பட்டதை நான் எடுப்பதில்லை, என்ன தவறு இருக்கிறது என்று அவர் கருதுகிறார். பிரச்சனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போன போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது இங்கே முக்கியமான விஷயம். லக்கமா நவைத யா யஸீத், யஸீதே நீங்கள் என்ன எண்ணத்தில் இதை செய்தீர்களோ அந்த நன்மை உங்களுக்கு கிடைத்து விட்டது. வலக்கமா அஹதுத யா மஅன், மகனே நீங்கள் எடுத்துக்கொண்ட தங்க நாணயம் உங்களுக்கு உரியதாகி விட்டதை நீங்கள் தாராளமாக செலவு செய்யலாம் என்று சொன்னார்கள். ஒரு தந்தை தர்மம் செய்த அந்த நாணயம் தன்னுடைய பொறுப்பில் வளர்கின்ற தனக்கு பிறந்த தன் மகனுக்கே வந்து கிடைத்திருக்கிறது. இதில் எந்த விதத்திலும் தங்க நாணயங்கள் தன் கையை விட்டு
இழப்பு எதுவும் ஏற்படவில்லை. அப்படி இருந்தும் கூட ஹஜ்ரத் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தர்மத்துடைய நன்மை கிடைத்து விடுகிறது. தன்னுடைய கையில் இருந்து போன தங்க நாணயங்கள் தன் குடும்பத்தை சார்ந்தவருக்கே கிடைத்திருக்கிறது. ஆனாலும் கூட தர்மத்தின் நன்மை கிடைக்கிறது. எதனால்? அவருக்கு இருந்த உறுதியான சுத்தமான தூய்மையான எண்ணத்தின் அடிப்படையில். இப்படி நிறைய நன்மைகள் இருக்கின்றன. அதை செய்யாமல் கூட நாம் மனதால் நினைத்தோம் என்பதற்காகவே நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொல்வார்கள், மன் அத்தா ஃபிராஷஹு வ ஹுவ யன்வி அன் யகூம யுஸல்லி மினல் லைல். ஒரு மனிதன் இரவிலே தூங்குவதற்காக படுக்கைக்கு வருகிறார். நடுராத்திரியிலே தஹஜ்ஜத்துடைய வேளையிலே எழுந்து தஹஜ்ஜத் தொழுகையில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவராக வந்து தூங்குகிறார். ஆனால் அயர்ந்து தூங்கிய அவர் சுபுஹ் வேளையில் தான் விழித்தெழுகிறார் என்றால் குத்திபலஹு மானவா, அவர் என்ன நியத் செய்தாரோ அது அவருக்கு எழுதப்பட்டு விடுகிறது. தஹஜ்ஜத் தொழுகை தொழாமலேயே தஹஜ்ஜத் தொழுத நன்மை அவருக்கு எழுதப்படுகிறது. வகான நௌமுஹு ஸதகத்தன் அலைஹி மிர் ரப்பிஹி, தொழ வேண்டிய அந்த நேரத்தில் இவர் தூங்கி கழித்தது என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைக்கின்ற வெகுமதியாகி விடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இரவிலே இடையில் எழுந்திருத்து தஹஜ்ஜத் தொழுகையில் ஈடுபட வேண்டும் என்று உறுதியான எண்ணத்தோடு தூங்கியவர் அவரும் சுபுஹ் வரையிலும் தூங்கியிருக்கிறார். சாதாரணமாக இயல்பாக படுத்து தூங்குபவரும் சுபுஹ் வரையிலும் தூங்கிக் கொண்டிருக்கிறார். தூங்கியது இரண்டு பேரும் தான். ஒருவருக்கு தஹஜ்ஜத்துடைய நன்மை கிடைக்கிறது, இன்னொருவருக்கு ஒன்றும் கிடைப்பதில்லை. எதனால்? அவருடைய மனதில் இருந்த எண்ணத்தின் அடிப்படையில் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போரை முடித்துவிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிற போது ஒரு செய்தியை சொன்னார்கள். சிலர் இந்த தபூக் போரிலே கலந்து கொள்ளாமல் மதீனாவிலேயே தங்கிவிட்டார்கள். அவர்கள் போரில் பங்கெடுக்கவில்லை. போரில் பங்கெடுக்காத அந்த மனிதர்கள் நமக்கு கிடைக்கின்ற எல்லா நன்மைகளிலும் கூட்டாகி விடுகிறார்கள். அதாவது வீட்டில் இருந்து கொண்டே நமக்கு கிடைக்கின்ற நன்மைகளை போன்று அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஹபஸஹுமுல் உதுரு, அவர்களுக்கு நியாயமான காரணம்தான் அவர்களை போரில் கலந்து கொள்ள முடியாமல் தடுத்து விட்டன. அதாவது சில சஹாபாக்கள் போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலும் எண்ணமும் இருந்தும் கூட சில நிர்பந்த சூழ்நிலைகளினாலே உடல் நலக்குறைவு அல்லது தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒருவருக்கு கடுமையான உடல் நலக்குறைவு ஏற்பட்டு அதை கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, இப்படி ஏதோ தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையினாலே போரில் கலந்து கொள்ளாத அவர்கள் உடல் மதீனாவில் இருந்தாலும் அவர்களுடைய உள்ளம் பூராவும் நம்மோடு தான் இருக்கிறது. எனவே நமக்கு கிடைக்கின்ற அதே நன்மை அவர்களுக்கும் கிடைக்கிறது என்று சொன்னார்கள். புகாரியிலே பதிவாக இருக்கிற செய்தி இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரியினுடைய தாக்குதலுக்கு உள்ளாவோம், நம்முடைய உயிர் கூட போய்விடலாம் என்ற அச்சத்துக்கிடையிலே நீண்ட தூரம் பயணம் செய்து பல்வேறு சிரமங்களை மேற்கொண்டு பசி பட்டினி கிடந்து காயங்கள் பட்டு போரில் கலந்து கொண்டு வந்திருக்கிற அந்த சஹாபாக்களுக்கு கிடைப்பது போன்ற நன்மை வீட்டில் இருந்து கொண்டே சில பேர் பெறுகிறார்கள் என்கிறார்களே. எதனால்? அவர்களுக்கு இருக்கின்ற தூய்மையான எண்ணத்தினால், நன்மைகளை செய்ய வேண்டும் என்பதிலே அவர்களுக்கு இருக்கிற ஆர்வத்தினால் நன்மை கிடைக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எண்ணத்தால் நன்மைகளையும் பெற முடியும், தீமைகளுக்குரியவராகவும் ஆக முடியும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே அழகாக உதாரணம் காட்டி விளக்குகிறார்கள். இந்த மனித சமுதாயம், இந்த உம்மத் எண்ணத்தால் நன்மைகளை செய்வதற்கும் எண்ணத்தால் தீமையில் சிக்கிவிடுவதற்கும் உதாரணம் என்று சொல்லி 4 மனிதர்கள் போல என்று சொல்கிறார்கள். அந்த 4 மனிதர்களிலே ஒருவர் வசதி படைத்தவர், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பொருளாதார வளம் நிறைய வழங்கப்பட்டவர்.
அதே சமயம் அவருக்கு மார்க்க ஞானம் இருக்கிறது. இறைவனுடைய வேதத்தினுடைய ரசூலுடைய உபதேசத்தினுடைய தெளிவும் ஞானமும் அவருக்கு இருக்கிறது. எனவே தான் பெற்றிருக்கிற அந்த கல்வியின் அடிப்படையில் அல்லாஹ்வால் தனக்கு கிடைத்திருக்கிற அந்த செல்வத்தை இறைவனுக்கு பொருத்தமான வழிகளிலே செலவிடுகிறார். தனக்காக, தன்னுடைய குடும்பத்தினருக்காக, தன்னுடைய உறவினர்களுக்காக, இன்னபல மார்க்க காரியங்களுக்காக, பல்வேறு சமூக சேவைகளுக்காக வேண்டியெல்லாம் அந்த காசு பணங்களை செலவழிக்கிறார். மொத்தத்தில் சொல்வதானால் ஒரு செல்வந்தர் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த செல்வத்தை முறையாக செலவிடுகிறார். இன்னொரு மனிதர், இந்த இரண்டாம் மனிதருக்கு அல்லாஹு தாலா மார்க்க ஞானத்தை கொடுத்திருக்கிறான், ஆனால் பொருள் வளத்தை தரவில்லை. இவர் முந்தைய மனிதரை பார்த்து ஆவல் கொள்கிறார். அவருக்கு அல்லாஹ் பொருளாதார வசதியை கொடுத்திருப்பதனால் இன்னென்ன நன்மைகளெல்லாம் அந்த பொருளாதாரத்தை செலவிடுகிறாரே, நானும் அவர் போன்று செல்வமும் வசதியும் வழங்கப்பட்டிருப்பேனே, ஆனால் நானும் இது போன்ற நன்மைகளை செய்ய வாய்ப்பு கிடைத்திருக்குமே, இப்படியெல்லாம் நான் நன்மைகளை சம்பாதித்திருப்பேனே என்று மனதால் எண்ணுகிறார், ஆவலை வெளிப்படுத்துகிறார். அவ்வளவுதான். இந்த ரெண்டு பேரை சொல்லி முடித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஹுமா ஃபில் அஜ்ரி சவா, இரண்டு பேரும் நன்மையில் சமமானவர்கள், இரண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். சிந்தனை செய்ய வேண்டும். ஒருவருக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வசதி வாய்ப்பு பொருளாதாரம் செல்வம் அதிகமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் தனக்கு கிடைத்திருக்கிற அந்த செல்வத்தை பற்றி என்ன நினைப்பார்? மனதோடு போராட்டம். மனது சொல்லும், நீ உழைத்தது, நீ சம்பாதித்தது, உனக்கென்று உரிமைப்பட்டது, இதையெல்லாம் நீ இப்படி சும்மா மற்றவர்களுக்கு தர்மம் தர்மம் என்று கொடுக்கிறாயே என்று அவருடைய மனது அவருக்கு சொல்லும். ஷைத்தான் வந்து அவருடைய மனதிலே இது போன்ற எண்ணங்களை எல்லாம் போடுவான். அதைகளையெல்லாம் மீறி அவர் தர்மம் செய்திருக்கிறார். தான் சிரமப்பட்டு உழைத்த, தான் பாதுகாத்து வைத்திருக்கிற அந்த செலவுகளை, அந்த செல்வங்களை அவர் செலவழிக்கிறார். அவருக்கு நன்மை கிடைக்கிறது. இன்னொருவருக்கு அப்படி எதுவுமே இல்லை, ஆனாலும் அவர் நன்மையை பெறுகிறார் என்று சொன்னால் அவர் மனதில் இருக்கின்ற ஆசையினாலே, மனதில் தோன்றுகின்ற நன்மையை பற்றிய நல்ல எண்ணங்களினாலே அவருக்கு இது கிடைக்கிறது. மூன்றாவது வகை மனிதரை பற்றி சொன்னார்கள். அல்லாஹு தாலா அவருக்கு பொருளாதார வளத்தை தந்திருக்கிறான், செல்வம் நிறைய இருக்கிறது, ஆனால் மார்க்க விளக்கம் இல்லை, முறையாக எப்படி செலவு செய்ய வேண்டும் என்கிற அறிவு இல்லை. அதனாலே அவர் என்ன செய்கிறார்? அல்லாஹ்வால் தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த பொருளாதாரத்தை ஆடம்பரமான வாழ்க்கைக்காக வேண்டி வாரி இறைக்கிறார். தான் தோன்றித்தனமாக அதை செலவிடுகிறார். தகாத காரியங்களுக்காகவெல்லாம் அதை பயன்படுத்துகிறார். மொத்தத்தில் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற செல்வத்தை உரிய முறையில் அன்றி நியாயமற்ற வழிகளிலே அதை செலவு செய்கிறார். இது மூன்றாவது வகை மனிதர். நான்காவது வகை மனிதர், அல்லாஹ் அவருக்கு செல்வமும் வழங்கவில்லை, அல்லாஹ் அவருக்கு கல்வி ஞானத்தையும் தரவில்லை. கல்வி ஞானம் இல்லை என்கிற காரணத்தினாலே ஆடம்பரமாக வாழக்கூடிய இந்த செல்வந்தரை பார்த்து ஏக்கம் கொள்கிறார், மனதில் ஆசை கொள்கிறார். அவர் மாதிரி வசதியாளராக நான் இருந்தால் அவர் போன்று ஆடம்பரம் வாழ்க்கை நான் வாழுவேனே, அவரை போன்று இன்னென்ன காரியங்களுக்கு சொகுசுக்கெல்லாம் நான் இதை பயன்படுத்துவேனே, உல்லாசமான வாழ்க்கைக்கு எனக்கு அந்த செல்வம் பயன்பட்டிருக்குமே என்று ஆசைப்படுகிறார். இந்த ரெண்டு வகையினரை பற்றி சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஹுமா ஃபில் விஸ்ரி சவா, இரண்டு பேரும் தண்டனையில் சமமானவர்கள் என்று சொன்னார்கள். இந்த செய்தி இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியிலிருந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையான பாடம் கிடைக்கிறது. ஒரு நன்மை நம்மால் செய்ய முடியாமல் போனால் கூட அது பற்றிய தேட்டமும் அது பற்றிய நாட்டமும் ஆசையும் ஆர்வமும் இருந்தால் அல்லாஹ் அந்த ஆர்வத்துக்கு நன்மையை தருவான். வேறு சில ஹதீசுகளில் கூட நமக்கு அது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைத்தான், இதுவரையிலும் அதை செய்யவில்லை என்றால் அல்லாஹ் ஒரு நன்மையை எழுதிவிடுகிறான், பரிபூர்ணமான ஒரு நன்மையை எழுதிவிடுகிறான்.
தான் நினைத்தது போல அந்த நன்மையான காரியத்தை செய்து முடித்தான் என்றால், ஒரு நன்மை செய்தால் அது 10 மடங்காக அல்லது 70ஆக 700ஆக பன்மடங்காக பெருக்கி நன்மைகளை எழுதுகிறான். அப்போ நன்மை செய்ய வேண்டும் என்று நினைப்பதனால் மட்டுமே ஒரு நன்மை நமக்கு எழுதப்படுகிறது என்பது நமக்கு எவ்வளவு சாதகமான விஷயம். இந்த ஹதீஸ், மேல் சொன்ன அந்த ஹதீஸிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய 2 அடிப்படையில் இன்னொன்று, தீமை ஒருவன் செய்கிறான், பாவத்தில் ஈடுபடுகிறான், அவன் பாவ சுமைக்குரியவனாக தண்டனைக்குரியவனாக ஆகுவான் என்பது போல, ஒரு மனிதன் பாவம் செய்ய ஆசைப்பட்டான், பாவம் செய்ய வேண்டும் என்று அவன் மனதிலே உறுதி கொண்டான், ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அந்த பாவம் செய்ய முடியாமல் போனது என்றால் அதற்கான தண்டனை அவனுக்கு கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதிலிருந்து, பாவம் செய்ய ஆசைப்படுபவன் முடியாத நிர்பந்த சூழ்நிலையினால் அந்த பாவம் செய்ய முடியாமல் போனது என்று சொன்னால் அவன் பாவம் செய்தவனாகவே கருதப்படுவான், அதற்கு அவன் தண்டனைக்குரியவனாக ஆகுவான் என்பதும் ஹதீஸிலிருந்து அந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. வேறு சில நிகழ்வுகள் ஹதீஸுகளின் வாயிலாகவும் இதை நாம் உறுதி செய்ய முடிகிறது. அன்பார்ந்த பெரியோர்களே, நன்மையை நினைத்தாலும் நன்மை கிடைக்கிறது, தீமையை திட்டமிட்டாலும் தீமை நம் மீது பதிவாகி விடுகிறது. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கிறது, நன்மையை பற்றிய ஆரம்பமான எண்ணம் ஏற்பட்டு விட்டாலும் கூட அந்த நன்மை நம் மீது பதிவு செய்யப்படுகிறது. தீமையை பொறுத்தவரை அது உறுதி என்கிற இடத்தை அடையுமானால், உறுதி என்கிற அந்த தரத்தை அடையுமானால் அப்பொழுது அது தீமையாக பதிவு செய்யப்படுகிறது. சில நேரங்களில் லேசா பாவங்களை பற்றிய எண்ணங்கள் வந்துவிட்டு போகும், மின்னலை போன்று வரும், உடனே போயிடும், உடனே நம்ம உஷாராகிக்கிறோம், இப்படிலாம் நம்ம நினைக்க கூடாதே என்று தெளிவு பெற்றுக் கொள்வோம். அது போன்ற எண்ணங்களுக்கு அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஷைத்தானுடைய தூண்டுதலால் மனதில் ஏற்படக்கூடிய ஊசலாட்டங்களுக்காக அல்லாஹ் குற்றம் பிடிப்பதில்லை என்று ஹதீஸில் தெளிவாக வந்திருக்கிறது. அரபியிலே அஸ்ம் என்று சொல்வார்கள். ஒரு காரியத்தை செய்தே தீருவேன் என்கிற ஒரு உறுதியை எடுத்துக்கொள்வது. அந்த உறுதி என்கிற நிலைக்கு ஒருவன் வந்து விடுவானால், ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த தப்பை அந்த பாவத்தை செய்ய முடியாமல் போனால் கூட அவன் செய்தவனாகவே கருதப்படுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸிலிருந்து நாம் அதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. முஸ்லிமான இரு சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் சண்டை செய்து கொள்கிறார்கள். 2 பேரும் வாளேந்தி கொண்டு சண்டை போடுகிறார்கள். இப்போ ஒருவர் இன்னொருவரை கொன்று விடுகிறார். கொலை செய்தவரும் நரகத்தில் இருப்பார், கொல்லப்பட்டவரும் நரகத்தில் இருப்பார். இதல் தகல் முஸ்லிமானி பிசைஃபைஹிமா ஃபல் காத்திலு வல் மக்தூலு ஃபின்னார். முஸ்லிமான இரு சகோதரர்கள் வாள் எடுத்துக்கொண்டு சண்டை செய்தார்கள் என்றால் அதில் கொல்லப்பட்டவராக இருப்பவரும் நரகத்துக்கு செல்வார், கொலை குற்றவாளியும் நரகத்துக்கு செல்வார் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது நமக்கு ஒரு வியப்பான ஒரு வினோதமான செய்தியாக இருக்கிறது. ஒரு புரியாத புதிராக இருக்க வேண்டும். ஏனென்றால் கொலை குற்றவாளி கொலை செய்த குற்றத்திற்காக நரகம் செல்கிறான் என்பதற்கான காரணமும் நியாயமும் நமக்கு புரிகிறது. கொல்லப்பட்டவன் ஏன் நரகத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுகிறது. இதுபோன்று வினோதமான பல செய்திகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சஹாபாக்களுக்கு இடையில ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கி அல்லது அவர்களின் மூலமாகவே கேள்வியை வரவழைத்து அதற்கு பிறகு தெளிவுபடுத்துவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழமையாக இருக்கிறது. இது போன்று வினோதமான இன்னொரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா 2 மனிதர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான். அதில் ஒருவர் இன்னொருவரை கொன்றிருப்பார். ஒருவர் இன்னொருவரை கொன்றிருக்கிறான்னு சொன்னா ஒருத்தர் கொல்லப்பட்டவர், இன்னொருத்தர் கொலை செய்தவர். 2 பேரையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எதனால மகிழ்ச்சி அடைகிறான்னா, கிலாஹுமா யதுகுலுல் ஜன்னா, 2 பேருமே சொர்க்கத்துக்கு போறாங்க. ஏற்கனவே சொன்ன ஹதீஸ், கொலை செய்தவர் கொல்லப்பட்டவர் 2 பேருமே நரகத்துக்கு போறாங்க. அதற்கான தெளிவை இன்னும் நாம் சொல்லவில்லை.
அதற்கிடையிலே இதே போன்ற ஒரு வினோதமான தகவலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இப்படி சொன்னார்கள். ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு செல்வாங்கன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, கைஃப யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் அது எப்படி நடைபெற முடியும்? அப்ப சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒருவர் போர் புரிகிறார். அப்படி போர் புரிகிற போது எதிர்ப்படையில் இருந்து ஒருவர் முஸ்லிமாக இருந்த ஒருவரை கொன்று விடுகிறார். இப்ப கொல்லப்பட்ட இந்த மனிதர் ஷஹீத் என்கிற காரணத்தினால் சொர்க்கம் செல்கிறார். ஆனால் அந்த கொலை குற்றம் புரிந்த போரில் கலந்து கொண்டு இந்த முஃமினை கொன்ற அந்த மனிதர் பின்னொரு நேரத்திலே மனம் திருந்தி தௌபா செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இவர் மீண்டும் ஒரு முறை இஸ்லாத்தின் பேரிலே போரில் கலந்து கொண்டு ஷஹீதாகிறார் என்றால், ஒருவர் இன்னொருவரை கொன்றார், ஆனால் ரெண்டு பேருமே சொர்க்கத்துக்கு போறாங்க. இப்படி ஒரு வினோதமான ரெண்டு நபர்களை பற்றி அல்லாஹு தாலா சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆரம்பமாக கேட்கிற போது நமக்கு புதிராக இருக்கிறது, அதனுடைய விவரம் சொல்லப்படுகிற போது தெளிவு கிடைக்கிறது. இதே போலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு முஸ்லிமான சகோதரர்கள் வாள் எடுத்துக்கொண்டு சண்டை போட்டால் அதில் கொலை செய்தவரும் நரகத்தில் இருப்பார், கொல்லப்பட்டவரும் நரகத்தில் இருப்பார் என்பதற்கு சஹாபாக்கள் கேள்வி கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், கொலை செய்தவர் நரகத்தில் இருப்பார் என்பதற்கான காரணம் புரிகிறது, கொல்லப்பட்ட மனிதர் ஏன் நரகத்துக்கு செல்ல வேண்டும்? இன்னஹு கான ஹரீஸன் அலா கத்லி சாஹிபிஹி. ஹதீஸுடைய வாக்கியத்தை நாம் கவனிக்க வேண்டும். முஸ்லிமான இரு சகோதரர்கள் ரெண்டு பேருமே வாள் எடுத்துக்கொண்டு சண்டை போட்டால் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதில் ஒவ்வொருவருடைய எண்ணமும் எதிராளியை கொண்டு தீர்க்க வேண்டும் என்பதுதான். எனவே ஒருவருடைய எண்ணம் நிறைவேறியிருக்கிறது, இன்னொருவருடைய எண்ணம் நிறைவேற முடியாமல் போயிருக்கிறது. எண்ணத்தின் அடிப்படையில் பார்த்தால் ரெண்டு பேருமே குற்றவாளிகள் தான், எனவே நரகத்துக்கு செல்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, நம்முடைய மனதில் இருக்கின்ற எண்ணம், நம் மனதில் ஏற்படுகின்ற ஆவல், நம் மனதில் தோன்றுகின்ற ஆசை, இது நமக்கு நன்மை தீமையிலே எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை சிந்திக்கிற போது அதன் மூலமாக எவ்வளவு நன்மைகளை நாம் சம்பாதிக்க முடியும், ஆனால் எவ்வளவு நன்மைகளை சம்பாதிக்க நாம் இது நாள் வரையிலும் இழந்திருக்கிறோம் என்கிற ஒரு சிந்தனை நமக்கு வர வேண்டும். அதே போல தீமையை பற்றி ஆசைப்படுவதால், நினைப்பதால், ஆவல் கொள்வதால் எவ்வளவு பாவங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அது எவ்வளவு அபாயகரமானது என்பதை நாம் சிந்தனை செய்து அந்த தீய எண்ணங்களிலிருந்து நம்மை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும். நன்மை தீமையில எண்ணத்தினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது பற்றி இன்னொரு ஹதீஸை சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு பாவம் நடக்கிற ஒரு இடத்திலே ஒருவன் மாட்டிக்கொண்டான். ஒரு பாவம் நடக்கிறது, பாவம் நடப்பதை கண்ணால் பார்க்கிறான். பார்க்கக்கூடிய இந்த மனிதன் மனதளவில் வெறுத்தான் என்றால், அல்லாஹுக்கு விருப்பம் இல்லாத, அல்லாஹுக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடிய, மார்க்கம் தடுத்திருக்கிற இத்தகைய பாவங்கள் எல்லாம் நடைபெறுகிறது என்று ஒரு மனிதன் மனதளவில் வெறுத்தான், அவன் அந்த பாவத்திலேயே கலந்து கொள்ளாதவன் போல. அதற்கு மாறாக ஒருவன், ஒரு பாவம் ஒரு இடத்தில் நடைபெறுகிறது, ஆனால் இவன் அந்த இடத்தில் இல்லை, வேறு எங்கோ இருக்கிறான், ஆனால் அந்த இடத்தில் நடைபெறக்கூடிய பாவத்தை பற்றி மகிழ்ச்சி தெரிவிக்கிறான், அதை ஆமோதிக்கிறான், அப்படி நடைபெற வேண்டும் என்று விரும்புகிறான் என்றால் இவன் ஸ்பாட்ல இருந்தவன் போல. பாவம் நடைபெறக்கூடிய அந்த இடத்தில் இருந்து அதை அங்கீகரித்தான், அதை பிரியப்பட்டான் என்றால் எப்படி குற்றவாளியோ அது போன்ற குற்றவாளி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது நம்முடைய இன்றைய காலத்தில் இந்த ஹதீஸ் நமக்கு மிகப்பெரிய படிப்பினைக்குரியதும் சிந்தனைக்குரியதும் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இளைய சமுதாயம், இளைய தலைமுறைகள் என்று எத்தனையோ பல விஷயங்களை, குறிப்பாக ஆபாசமான காட்சிகளை பார்க்கிறார்கள். ஆனால் அந்த காட்சியினுடைய கதாநாயகனாக நான் இருக்க வேண்டுமே என்று விரும்புகிறார்கள். பாவம் நடைபெறுவது எங்கோ அதில் இவர்கள் தன்னுடைய விருப்பத்தை மனதில் கொண்டு வருகிற காரணத்தினால் கூட அந்த பாவத்தில் பங்கெடுத்தவர்கள் போன்ற குற்றவாளிகளாகி விடுகிறார்கள் என்கிறதுனால இதில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டிய விஷயம்.
கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, ஒரே செயல்தான் நம்முடைய எண்ணத்தை பொறுத்து அது குற்றமாகவும் அல்லது நன்மையாகவும் மாறுகிறது. ஒருவன் கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டான். இஸ்லாம் தற்கொலையை தடுக்கிறது. எனவே அவனை காப்பாற்ற வேண்டுமே என்பதற்காக இன்னொருவன் சென்று கிணத்திலே குதித்தான். சந்தர்ப்ப சூழ்நிலை இறந்து போனது 2 பேருமே. ஆனால் 2 பேருமே கிணத்தில் விழுந்து இறந்தவர்கள் தான் என்றாலும் கூட, 2 பேருடைய செயலும் ஒரே மாதிரியானதாக இருந்தாலும் கூட, மார்க்கம் தடுத்திருக்கிற தற்கொலை எண்ணத்தில் முதலாம் அவன் குதித்ததனாலே அவன் குற்றவாளி. அவனை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் 2ஆம் அவன் குதித்ததனாலே அவன் சொர்க்கவாசி என்பதுதான் இஸ்லாத்துடைய தீர்ப்பு. நம்முடைய ஏற்படக்கூடிய எண்ணம் எத்தகைய தாக்கத்தை, எத்தகைய பாதிப்பை அல்லது பலனை தருகிறது என்பதை புரிந்து நன்மையான விஷயங்களில் ஆவல் கொள்வோம். நன்மையான விஷயங்களை பற்றிய விசாலமான எண்ணம் கொள்வோம். தீமைகளை முற்றிலுமாக தவிர்ந்து வாழ்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நல்ல எண்ணங்களை அங்கீகரிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்